அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக திமுக அதிமுகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். மேலும் விவரம். பிற்பகல் வணக்கம். மாதவரத்தில் திமுக எம்எல்ஏ ஆதரவாளருக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளருக்கும் தற்போது மோதலானது வெடித்துள்ளது. இந்த எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை வீடு வீடாக சென்று வழங்காமல் ஒரே இடத்தில் வரவழைத்து எதற்காக இந்த பணியினை மேற்கொள்கிறீர்கள் என கேட்டதில் இந்த கலவரம் மூண்டதாக தெரிய வருகிறது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பாக வாக்காளர் சரிபார்ப்பு பணியானது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் வாக்காளர்கள் அந்த சரியான முகவரியில் தான் இருக்கின்றார்களா என்பதை சரிபார்த்து அவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் பணியில் சென்னை மாநகராட்சி மற்றும் வருவாய் கோட்டாட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த வாக்காளர்கள் சரிபார்ப்பு பணிக்காக எஸ்ஐஆர் எனப்படும் விண்ணப்பம் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை மாதவரம் கண்ணபிரான் கோவில் தெருவில் இன்று வாக்காளர் சரிபார்ப்பு பணியானது நடைபெற்றதாக தெரிகிறது. இந்த வகையில் வீடு வீடாக செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களை போன் மூலம் அழைத்து அவர்களை சரிபார்த்துக் கொண்டிருந்ததாக அதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து 28வது வட்டத்தில் அதிமுக வட்ட செயலாளராக பணியாற்றி வரும் அதிமுகவை சேர்ந்த மாதவரம் மூர்த்தி அவரின் ஆதரவாளர் எனப்படும் குமரவேல் என்பவர் பெண் நிர்வாகி ஒருவருடன் சென்று இது குறித்து நியாயம் கேட்டுள்ளார். அப்போது இதே 28வது வட்டத்தின் திமுக செயலாளராக பணியாற்றி வரும் பிரேம்குமார் என்பவர் இது எங்கள் விருப்பம், இதை கேட்பதற்கு நீங்கள் யார், நாங்கள் ஆளும் கட்சி என கூறியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. இதனால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்படவே உடன் இருந்த மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் இருவரையும் விலக்கிவிட்டு சமாதானம் செய்ய முற்பட்டனர். இருப்பினும் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் பேசிக்கொண்டு தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பிலும் தற்போது சென்னை மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இரு தரப்பினரையும் மாதவரம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.